கட்சி கட்டுக்கோப்போட இல்ல. நாரதர் என்ற விஜய் கட்சி வந்ததுனால தவளை தன் நுழைவாயால் கெடும். கிணத்துக்குள்ள தவளு கத்தும், பாம்பு வாயில போய் மாட்டிடும். பரபரப்பான சூழ்நிலையில அரசின் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துருக்கு. அமைச்சர்கள் கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கு உண்டான பதில சொல்லிட்டு இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கேள்விக்கு பதில்களை. ஆனா எல்லாத்த விட டிஎம்கே நெட்வொர்க் பக்காவா போயிட்டு இருக்கு. அரசியல் சட்டமன்றத்தை கூட்டுறாங்க, அதுக்கு உண்டான கேள்வி பதிலாம் உறுப்பினர்கள் கேள்வியை அமைச்சர்கள் பதில் சொல்றாங்க. அரசு இயந்திர மழைக்கு வேணுன்ற நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு முழு வீச்சில் அரசு இயந்திரம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய கவனம் கட்சியிலும் ஆட்சியிலும் பக்காவா ட்ராக் போய்கிட்டு இருக்கு. நம்ம விஜயனுடைய துரதிருஷ்டம், இந்த 41 பேர் இறந்ததனுடைய துரதிருஷ்டம், சிபிஐ ஏற்கனவே ஜெட் பிரிவு ஒய் பிரிவு எல்லாம் போட்டு அவனை கண்ட்ரோல் அமித்ஷா எடுத்து வச்சுட்டாரு. இப்போ சிபிஐ வழக்கு போட்டு விசாரணையை டைரக்ஷன் போடுறான்ட்டு சிபிஐ கண்ட்ரோலுக்கு போயிட்டார். விஜய் நல்லா சிக்கிக்கிட்டார். தவளை கத்திக்கிட்டே இருக்கா, எந்த தவளையை லொடுக்குன்னு பிடிக்கணுமோ அந்த தவளை தன் நுழைவாயால் கெடுன்ற மாதிரி மைடியர் அங்கிள் அப்படின்னு போய் மாட்டினி அமித்ஷா கிட்ட. பிஜேபியினுடைய பி டீம் தான் விஜய். எடப்பாடி எப்படியும் விஜயை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தாரு. விஜய் கரெக்ட் பண்ணிக்கலாம், பிஜேபியை கழட்டி விட்டுடலான்ட்டு பிஜேபி இப்போ ஏடிஎம்கே கழட்டி விட்டுட்டு விஜயை கூட்டணி சேர்த்துக்கிறாங்க. அரசியல் சித்து விளையாட்டுகள் இதெல்லாம். உயர் நீதிமன்றம் அடிக்க போது ஆப்பு சிபிஐ வழக்கு போட்ட உத்தரவு எந்த காலகட்டத்திலையும் ரத்தாகும். ஏன்னா அந்த சிபிஐ வழக்கு போட்டவங்க பேரண்ட்ஸ் இந்த வழக்குகளுக்கு சம்பந்தம் இல்லை ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துட்டான். அது உறுதி ஆயிடுச்சுன்னா இந்த சிபிஐ போட்ட உத்தரவு திரும்ப பெறப்படும் ஹைகோர்ட்ல, உச்ச நீதிமன்றத்தில். அமித்ஷாவினுடைய தில்லாலங்கடி வேலைகள் பிஜேபி ஒரு விஜய் கட்சி ஒரு கட்சி கட்டுக்கோப்போட இல்ல. ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு. எங்க பாகமுகவர்கள் எங்க, அந்த பாக பொறுப்பாளர்கள் எங்க, எத்தனை பேரை போய் பார்த்திருக்கிறாங்க, ஏது எல்லாம் அரசியல் கூத்தாடியா நடிகரா இருந்துட்டா மட்டும் போறாது. 63 கிரைம்ல அந்த ஷூட்டிங் நடந்ததெல்லாம் எடுத்திருக்கிறாங்க ஜனநாயக படத்துல சேர்க்கறதுக்கு. அப்ப இது ஒரு ஷூட்டிங் தான், நம்ம கூட்டமும் ஒரு ஷூட்டிங் தான். அது இப்போ அந்த 63 கிரைம்ல எடுத்த அந்த வீடியோலாம் கேட்ச் பண்றதுக்கு அடி ஃபுல் சிங்கில் வேலை நடக்குது. பஸ்ஸில் என்ன நடந்தது, அது நடந்தது, இது நடந்ததெல்லாம் அவங்க அவர் எல்லா வகையிலும் லாக் ஆகுறாரு. அவர் எப்படி திமிரி லாக் ஆகுறதுனால தான் பிஜேபி கூப்பிட்டு அவங்க கூட்டணி அலையன்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் பணமும் கொடுப்பான், கோடி கோடியா தேர்தல் நிதி சேர்த்து வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு முடிச்சா செலவு பண்றாட்டு விஜய்கிட்ட கொடுத்து செலவும் பண்ணுவாங்க, ஜெயிக்க வைப்பாங்க, டிப்டி சிஎம் ஆகிடுவாங்க, அண்ணாமலையை சிஎம் ஆக்கிடுவாங்க அப்படின்ற கனவெல்லாம் கடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. எடப்பாடியார் ஒருங்கிணைச்சு எல்லாம் உதிரி போன எல்லா கட்சிக்காரும் ஒருங்கிணைச்சு கூட்டினா நம்ம தப்பு கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தேர்தல் களம் நெருங்க சூடு பிடிக்கிறதுனால திமுக அரசு இயந்திரமும் வேகமாக வருது, கட்சியிலையும் வேகமா அதனுடைய பணிகளை வேகமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு ஏற்கனவே இருக்கிற ஓட் வங்கி இருந்தாலே அவங்க மீண்டும் ஆட்சி அமைக்கிறது உறுதின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவெல்லாம் ரசிகர் மன்றத்துக்காரங்களா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பிஜேபி தப்பு கணக்கு போட்டு பிஜேபி கூட்டணி சேரணும், விஜயோட கூட்டணி சேர்ந்தாதான்
வலுப்பெறும். டிஎம்கே பலமாகவும் இந்த கூட்டணியுடைய பலகீனத்தினால டிஎம்கே பலமாகும். என்னையா நீ? போன உயிர் 41 உயிர், போன உயிர் தான். அந்த உயிர்களுக்கு ஏதோ 20 லட்சம் தர அப்படின்னு அறிவிச்சாரு. இங்க குட்டா மாதிரி ஒன்று தெரியல, போயிட்டு இல்லை அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சா நடந்ததுன்னு தெரியல, வெளிப்புறமா வரல. ஆனா செட்டிங் போட கூட 10 கோடி ரூபாய்க்கு மேல ஆகும். இவ்வளவு பெரிய ஜனத்தை கூட்டி ஸ்பீச் கொடுக்கறதுக்கெல்லாம் 10 கோடி ரூபாய்க்கு மேல ஆகும். அது எப்படியா கொடுத்துட்டாரு. 63 ட்ரெயின்ல இதை கொடுத்தா சிபிஐல இவங்களே மாட்டிப்பாங்க. தவளை தன் நுழைவாயால் கெடும், கிணத்துக்குள்ள தவளு கத்தும், பாம்பு வாயில போய் மாட்டிக்கும். இப்ப அமித்ஷா வாயில போய் மாட்டிக்கிறாரு விஜய். முடிஞ்சு போச்சு ஜோலி. ஏற்கனவே அவன் 3000 கோடி 4000 கோடிக்கு மேல சொத்து வச்சுக்கிறான். அந்த சொத்து அப்ப வேல்யூ கம்மி, இப்ப இன்னைக்கு வேல்யூ அதிகம். என்ன பண்றதுன்னு சைல்டு பேபிக்கு அட்வைஸ் பண்ண ஆள் இல்லை. பார்ப்போம். என்ன அவங்க அப்பா சந்திரசேகர் அவரு சில கருத்துக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எது எப்படி இருந்தாலும் தமிழக அரசியலில் நாரதர் என்ற விஜய் கட்சி வந்ததுனால, நாரதர் என்ற கட்சி யமன் வடிவில் வந்ததுனால பல குழப்பங்கள் உருவாக்கிட்டு தான் இருக்கு. பட் என்ன நடக்கும்ன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா திமுகவுக்கு பலம், இந்த பலையிலும் திமுகவுக்கு பலம். திமுகவும் இதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஆணவத்தில் இல்லாம கட்சி பணியில முழுமையா ஈடுபட்டால் சில 1000 ஓட்டு வித்தியாசத்திலே ஜெயிப்பாங்க. லட்சக்கணக்கான ஓட்டு ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கும் ஆணவம் இருக்கக்கூடாது. பார்ப்போம். இந்த எதிர் வர மழையினுடைய பாதிப்பு எதிர்ப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்றதை பார்க்கலாம். பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. சோசியல் மீடியாவெல்லாம் கண்ணில் விளக்கண்ணையை ஊற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. எந்த கட்சிக்கார் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஈடுபட்டாலும் வெட்டஞ்சலியா வெளியே வந்துடுது. மீண்டும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் நினைக்காம கூட்டத்தெல்லாம் நடத்திக்கிட்டு போவாங்கன்றது ஒரு முன் எச்சரிக்கையாக இருக்கு. பார்ப்போம். தேர்தல் காலம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் நாட்கள் இருந்தாலும். பட் இன்றைய ஸ்டேட்டஸில் அமித்ஷானுடைய வாயில போய் மாட்டிட்டாரு விஜய். அதுதான் சொல்ல முடியும். இவங்கள வாயில போய் பெரிய மீன் மாட்டின கதையா, மனுஷன் போய் மாட்டின கதையா இப்ப விஜய் போய் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிட்டாரு. அவர் இனி என்ன பண்ணாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. பார்ப்போம்.